ரெடியா இருக்கீங்களா? எங்கெங்க போக போறோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாஸ் அதுக்கு டக்கு 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 நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி பார்த்தோம். மக்களுக்கு இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க? இதான் இன்னைக்கான டிப்ஸ். ஊருக்கெல்லாம் நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாஸோடைய கேள்வி நேரம் கிடையாது. வர வெயிட். ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு 23வது நாள் வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். பாஸ் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி தான். ஸோ இப்போ ஆரம்பிக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6. இன்னைக்கு எங்கெங்கே போக போகிறோன்னா அம்பேத்கர் காலை வழியாக ஸ்டார்ட் ஆகுற எங்களுடைய பயணம் மூலக்கடை வழியாக மாதவரத்தை நோக்கி போக போகிறது. பாஸ் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கீங்களா? கொஸ்டின் வச்சிருக்கேன், டிப்ஸ் வச்சுருக்கீங்களா? ரெடியாக இருக்காரு பாருங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். கரெக்டாக 6:20 ஆரம்பித்து 16 நிமிஷம் 28 செகண்ட் ஆகுது. 1649 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். டைம் இப்போது 6:37. கரெக்டாக 3307 ஸ்டெப்போட மூலக்கடையை ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் அந்த இதுவாக இருக்குது. டிப்ஸ் உங்களே தெரியும் எப்படி சொட் ஆகுது. இந்த மாதிரி வெயில் காலத்தில் நிறைய தண்ணி குடிங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, இது டிப்ஸ் கிடையாதுல, டிப்ஸ் வேறு இருக்குல்ல. டிப்ஸ் வேறு மக்களே, இது ஒரு ஜென்ரல் அட்வைஸ் தான், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் டிப்ஸு கொஸ்டின் இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்கள். 6 மணிக்கு ஆரம்பித்த பயணத்தில் இப்போ 6:57 5110 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். மூலக்கடையை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்திருக்கோம். இன்னும் நம்ம டிமார்ட் கூட ரீச் ஆகலை. ஹாய் மக்களே, இன்னைக்கு டிப்ஸ் என்னன்னா, டிப்ஸ் வந்து 7500 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் சொல்லுவார். வேறு எதுவும் பேச விரும்புகிறீங்களா? 6044 ஸ்டெப்ஸ். ஸோ பாஸ் கிட்ட இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். பாஸ் அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் அடிக்க போகிறாரு. ஓகே பாஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க. அரி ஓகே? ஓகே தான். ரெடி? திரு சுப்பிரமணியம் அவர்கள் கடைசியாக பார்த்த தமிழ் திரைப்படத்தின் பெயர்? தியேட்டரில் நான் பார்த்த படம் வந்து ரேபிட் ஃபயர்னா டக்கு டக்குன்னு சொல்லணும். தியேட்டரில் நான் பார்த்த வித் லவ். ஓகே. இஎன்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஎன்டி அதுக்கு விரிவாக்கம் இயர் நோஸ் த்ரோட். இயர் நோஸ் த்ரோட். கடைசியாக இப்போ மணி வந்துட்டு 7:08. நீங்கள் தண்ணி குடித்த டைம் என்ன லாஸ்டா இன்னைக்கு நான் கரெக்டாக 6 மணிக்கு குடித்தேன். 6 மணிக்கு. ஓகே மக்களே, தொடர்ந்து சந்திப்போம். கேட்ட கேள்விக்கு அவர் கரெக்டாக போய் சொன்னாரா என்று நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா யூகேன் அகாடமி. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி பார்த்தோம். அங்கே ஸ்கேட்டிங் பற்றின ஒரு விஷயம் இருந்ததுனால அவங்ககிட்ட அந்த விஷயத்தை கேட்கலான்ட்டு நானும் பாஸு இப்போ உள்ளே வந்திருக்கோம். ஸோ இப்போ அவங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் கேட்குறோம். உங்களுக்கு யூஸாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கூட இப்போ மோனிஷ் இருக்கார். அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் மோனிஷ். நம்மளோட அகாடமி நேம் பார்த்தீங்கன்னா யூகேன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. ஓகேங்களா, நம்மளது வந்து விநாயகபுரத்தில் கனெக்ட் பண்ணுறோம், எம்கேபியில் கனெக்ட் பண்ணுறோம், பெரம்பூரில் கனெக்ட் பண்ணுறோம். மாதவரம் பிரான்ச் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணோம். ஒரு 1 மந்த் ஆகுது. இப்போ அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு 1000 வரும். அட்மிஷன் தனியாக 500. நம்மளுக்கு கிட்டு எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. எல்லா கிட்டுமே ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது எந்த இடத்துல இருக்குது கரெக்டாக? மாதவரத்தில் லொக்கேஷன் என்ன சொல்ல முடியும்? அவங்க வரதுக்கு ஈஸியாக கியா ஷோரூம் தாண்டோன்னே அது நெக்ஸ்ட் இருக்குது யூகேன் டூ ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இங்கே பீஸு அந்த ஷூ இருக்கு இல்லையா, அதுக்கு எத்தனை காசு கட்டணுமா இல்லை அந்த 1000லேயே கவர் ஆகிடுமா? அது இல்லை, அதுக்கு கிளாஸ் ஃபீஸ் வந்து 1000, அட்மிஷன் தனி 500. நம்மளுக்கு இந்த ஸ்கேட்ஸ் வந்து 5, அது எல்லாமே டோட்டலாக சேர்த்து 5,800 வந்துடும் நம்மளுக்கு. 5,800? ஆமாம், 5,800. 5,800 அந்த காம்போவில் இருக்குது. 4-5 காம்போவில் இருக்குது. 2 பேக்கேஜில் இருக்குது. ஓகே. இது தவிர்த்து நம்ம பிரான்ச்சஸ் வந்து எம்கேபி நகர் சொன்னீங்க, விநாயகபுரம் சொன்னீங்க, பெரம்பூரில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதனுடைய டீட்டெயில் என்ன மக்கள் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள். அதனுடைய டீட்டெயில் நான் உங்களுக்கு அந்த போர்டு இருக்கீங்க அதை போடுறேன், பார்த்து அதனுடைய இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ மனிஷ். தேங்க்யூ. டைம் இப்போது 7:36. கரெக்டாக 7816 ஸ்டெப்ஸில் பாஸ் கிட்ட டிப்ஸ் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். பாஸ் ரெடியா? ரெடி. மக்களுக்கு இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறீங்க? கொடுங்க. சம்மர் காலன்றதுனால நம்ம வந்து நிறைய நீர் காய்கறிகள், நீர் சத்து நிறைய இருக்கா பழங்கள் காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய். அப்புறம் பழங்களில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, இதெல்லாம் கிடைக்கும். இந்த டைமில் நிறைய கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய தண்ணி சத்து இருக்குது. ஸோ டீஹைட்ரேஷன் ஆகாமல், இந்த வெப்பம் அதிகமாக இருக்குல்ல இந்த டைமில், நம்ம உடம்புக்கு நல்ல நீர் சத்து கொடுத்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும். ஸோ இந்த மாதிரி காய்கறிகள்லாம் எடுத்துங்க. ஓகே, இதான் இன்றைக்கான டிப்ஸ். ஓகே மக்களே, பாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தான் நீர் சத்துள்ள காய்கறிகள், பழ வகைகள் எடுத்துக்கங்க. இந்த வெயில் சீசனுக்கு உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது.
டைம் இப்போ 8:03 கரெக்டாக 9537 ஸ்டெப்போட எங்களுடைய பயணம் மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் இப்போது இருக்குது, ஸ்டாப் ஆகிருக்கு. ஹாய் மக்களே, இங்கே மாதவரம் முட்சல் பஸ் டெர்மினஸ்லேருந்து நிறைய இடத்துக்கு பஸ் போகுது. முக்கியமாக திருமலாவுக்கு மேலே, திருமலாவுக்கே வந்து பஸ் இங்கேருந்து போகுது, ஆந்திரா பஸ் இங்கேருந்து போகுது. இங்கே நீங்கள் புக் பண்ணி போகலாம். திருப்பதி, அப்புறம் காலஸ்திரி, இங்கெல்லாம் கூட பஸ் இருக்குது. அப்புறம் திருச்சி, கும்பகோணம் இந்த மாதிரி இடங்களுக்கும் இங்கேருந்து பஸ் போகுது. அது இல்லாமல் ஹைதராபாத் அந்த மாதிரி ஏரியாவுக்கும் இங்கேருந்து பஸ் போகுது. இந்த டைமிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைப்பேன். இது வந்து இந்த சைடில் வந்து ஒரு மேஜரான ஒரு பஸ் ஸ்டாப்பாக கன்சிடர் செய்யப்படுது மாதவரம் பப்சில் பஸ் டெர்மினஸ். ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் வந்து நீங்கள் கேளம்பாக்கம் வரைக்கும் போக தேவையில்ல. இந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் பஸ் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ திருவண்ணாமலை, வந்தவாசி அந்த ரூட்டு இருக்குது. உங்களுக்கு கும்பகோணம், திருச்சி, விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை அந்த ரூட்டுக்கான பேருந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆந்திரா சைடு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லூர், திருப்பதி, காலாஸ்திரி, திருமலா சொன்ன மாதிரி ஸோ அதுக்கான வண்டிகளுமே இங்கே இருக்குது. ஆந்திர பிரதேஷ் வண்டி கூடமே இங்கேருந்து ஓடுது. ஸோ வந்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து உங்களோட பாஸ் பாட்டு வரியில் சந்திப்பார். இது பாஸோடைய கேள்வி நேரம். அதாவது பாட்டு வரியை அவர் சொல்லுவார், முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். பாஸு வரியை சொல்லுங்கள். மனதில் இந்த காதலியே மனைவியாக வரும்போது வாழ்க்கை கூட வரமாகும், வாழ்க்கை இன்ப சுகமாகும், வாழ்க்கை கூட வரமாகும். கலே, இதெல்லாம் நியாயமா? கேளுங்க, நீங்களே வந்து கமெண்ட்ல எதனா ஒரு அன்பா எதனா சொல்லுங்க. மனதில் என்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுமையாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். என்னங்க, என்ன படம் இது? துல்லாத உணவு சொல்லுமா? கிடையாது. யோசிச்சு சொல்லுங்க பாஸ். மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா விடையை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு ட்ரை பண்ணுற சொல்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபேமஸ் சாங் இது எனக்கே தெரியுது. வர வெயிட். டைம் இப்போது 8:14. 10,023 ஸ்டெப்போட இந்த 23வது நாளை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ பாஸ் கேட்ட கேள்விக்கான பதில் ஆனந்தம் ஆனந்தம் பாடும், மனம் ஆசையின் ஊஞ்சலில் ஆடும். ஓகே மக்களே, நீங்கள் என்ன கெஸ் பண்ணீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி கேள்வியெல்லாம் என்ன சொல்கிறது, எப்போனா ஒன்று தான் நம்மளும் பதில் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பாஸு, இன்றைக்கி நம்ம ஆரம்பித்த பயணம் எப்படி போயிட்டு எப்படி முடிஞ்சதுன்றதை அப்படியே சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கரெக்டாக அம்பேத்கர் காலேஜ் அந்த பக்கத்துலேருந்து மூலக்கடை ரூட்டுக்காக வந்து அங்கேருந்து அப்படியே மாதவரம் பைபாஸ் அந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கோம் சீக்கிரமாக. அதில் வழியில் நம்ம இந்த ஸ்கேட்டிங்கு, இங்கே பஸ் டெர்மினஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்காக இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பயன்படுத்திங்க. இந்த பயணம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நாளைக்கு உங்களை திருப்பி சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்த்தி. பாய்.